குறியீடுகள் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் மூலிமா நாங்கள் கூட இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து நமக்கு தெரியப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தெரியப்படுத்தும் போது என்ன ஆகும், நமக்குள்ளே ஒரு இன்னர் கான்ஃபிடன்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கூட வந்துட்டு ஒரு பர்சனாக இருந்தால் தான் அப்படின்றது இல்லாமல் ஏஞ்சல்ஸே நம்ம கூட இருந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்கன்றப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுலையும் தைரியத்தோடு இறங்குறதும் இல்லாத அதில் வந்து கட்டாயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ 444 அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன். ஸோ 444ன்றதை நீங்கள் இப்போ எங்கேயாவது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஃப்ளைட் ட்ராவல் போகிறீங்க, இல்லைனா ஒரு லாங் ட்ராவல் வந்து போகிறீங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, லாங்காக பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்கேயாவது நம்ம முன்னாடி போகிற வண்டிலேயோ நம்மளுடைய இதுலேயோ வந்துட்டு கண்ணுக்கு எந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி 444 பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்றது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 10,000 ஏஞ்சல், இப்போ ஒரு ஏஞ்சல் 2 ஏஞ்சல்னாவே எவ்வளோ பவர்ஃபுல்